அனைவருக்கும் வணக்கம். E-Learn Profile, Market Profile Learning, Context for 22nd April. See, today is very important day so that we are helping the traders to how to read the market profile chart. So, இன்னையோட market structure வந்து மிகவும் சிறந்த ஒரு ஸ்ட்ரக்சராக இருக்கு. அந்த ஸ்ட்ரக்சர் வந்து இன்னைக்கு நம்ம டிஸ்கஸ் பண்ணணும் அப்படின்றதுக்காக தான் இன்னைக்கு இந்த லேர்னிங் வீடியோவை நம்ம ப்ரிப்பேர் பண்ணுறோம். ஓகே, ஸோ இந்த சேனலில் வரக்கூடிய எல்லா வீடியோஸ் எல்லாமே வந்து உங்களுடைய எஜுகேஷ்னல் பர்பஸாக நீங்கள் கன்சிடர் பண்ணுங்கள். இது வந்து எந்த ஒரு ஃபினான்ஷியல் அட்வைஸும் கிடையாது. ஓகேவா? ஸோ ஏதாவது நீங்கள் பண்ணுறதா இருந்தால் நீங்கள் வந்து உங்களுடைய ஃபினான்ஷியல் அட்வைஸரோ இல்லை செபி ரிஜிஸ்டர்ட் அட்வைஸரையோ நீங்கள் காண்டாக்ட் பண்ணிக்கணும். ஃபுல் அண்ட் ஃபுல் லேர்னிங் சீரீஸ். ஓகே, இன்னைக்கு ப்ரொஃபைலில் என்னென்னலாம் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்றத நீங்கள் ஒரு வாட்டி ரிமெம்பர் பண்ணி பாருங்கள் பிஃபோர் வி ஆர் ஸ்டார்டிங் தி எக்ஸ்பிளனேஷன். இன்னையோட ப்ரொஃபைல் எப்படி இருந்தது? ஓப்பனிங் யூஸ்வலாக நம்ம கான்டெக்ஸ்டோடைய லேர்னிங்கில் சொல்லி கொடுக்கறது. இன்னையோட ப்ரொஃபைலில் மார்க்கெட் எங்கே ஓப்பன் ஆச்சு, அது வந்து ஓப்பனோடைய டைப் என்ன, அந்த ஓப்பன் டைப்பை மார்க்கெட் அக்செப்ட் பண்ணிடுச்சா ரிஜெக்ட் பண்ணிச்சா, அதை ஃபாலோ பண்ணி வேல்யூ ஏரியா ஷிஃப்ட் ஆச்சா, இன்னைக்கு பிஓசியோடைய லெவல் எப்படி இருந்துச்சு, இதெல்லாம் தான் வந்து மார்க்கெட் ப்ரொஃபைல் ட்ரேடருக்கு இம்பார்ட்டன்ட். அதுக்கப்புறமா நம்ம மார்க்கெட் ஸ்ட்ரக்சர்டாக எப்படி நம்ம வந்து பார்ப்போம். மந்த்லி ப்ரொஃபைல், வீக்லி ப்ரொஃபைல், அப்புறம் டெய்லி பெல் கர்வ், இந்த காம்பினேஷன், இந்த அப்டேட்டு, இது எல்லாமே இருக்குது. ஸோ இன்னையோடைய கான்டெக்ஸ்ட் டிஸ்கஷன் போகும்போது நீங்கள் ஒரு 2 minutes நீங்கள் என்ன பண்ணுங்கள், ஒரு வாட்டி இதெல்லாம் ரிமெம்பர் பண்ணி பாருங்கள். உங்கள் சார்ட் ஓப்பன் பண்ணி அதை ஒரு வாட்டி பாருங்கள். பார்த்துட்டு தென் யூ கேன் கண்டினியூ திஸ் வீடியோ. அப்போ தான் முதல்ல வந்து ஷெல்ஃப் லேர்னிங் இருக்கணும் உங்களுக்கு. ஓகேங்களா? ஃபஸ்ட்டு ஒரு ஷெல்ஃப் லேர்ன் பண்ணணும். நம்ம லேர்ன் பண்ணது கரெக்டாக தப்பா அப்படின்றத நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும். அதோட கண்டினியூட்டியாக தான் நீங்கள் என்ன பண்ண, நீங்கள் ரீவிசிட் பண்ணும்போது தான் உங்களுக்கு அந்த சார்ட்டை பற்றியான புரிதல் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும். ஓகேங்களா? ஓகே, முக்கியமாக நம்ம ரெகுலராக பார்க்கக்கூடிய மந்த்லி ப்ரொஃபைல். ஸோ மந்த்லி ப்ரொஃபைலோடைய லெவல்ஸ் வந்து நமக்கு வந்து இன்னைக்கு எப்படி இருந்துச்சு, அப்போ இன்னைக்கு ஸ்ட்ரக்சரோட இம்பார்ட்டன்ஸ் உங்களுக்கு புரியும். ஸோ பேங்க் நிஃப்டியோடைய பெல் கர்வ் டெவலப்மெண்ட்டோட லெவல் வந்து இருக்கு. எக்ஸாக்டா பிளஸ் மைனஸ் ஸ்டாண்டர்ட் டீவியேஷன்ல இருந்து பிரைஸ் என்ன பண்ணிருக்கு இந்த மாசம் டெஸ்ட் பண்ண பிறகு ரிவர்சல் ஆகி நவ் ரீச் தட் ஹை ஆஃப் த ப்ரொஃபைல். அப்போ ஹை ஆஃப் த ப்ரொஃபைல்ல யார் இருப்பாங்க? ஒரு ப்ரொஃபைலோட ஹைல யார் இருப்பாங்க? ரெஸ்பான்சிவ் செல்லர். லோல யார் இருப்பாங்க? ரெஸ்பான்சிவ் பையர். அப்போ வேல்யூ ஏரியா என்னது? ஃபேர் பிரைஸ். அப்போ பிரைஸ் என்ன? ஃபேர் பிரைஸ்ல இருந்து மார்க்கெட் வெளியில போயிருக்கு. ஃபேர் பிரைஸ்லேருந்து போன பிறகு அந்த ப்ரொஃபைலோட ஹைல என்ன பண்ணும்? மார்க்கெட் அக்செப்ட் பண்ணும். இந்த ப்ரைஸோடைய ப்ரீமியம் ப்ரைஸ் அக்செப்ட் பண்ணும். அப்போ உங்களுடைய கேள்வி எனக்கு அக்செப்ட் ஆகுமா ரிஜெக்ட் ஆகுமா, இதை நம்ம வேலிடேட் பண்ணும். நெக்ஸ்ட் நிஃப்டியோட மந்த்லி ப்ரொஃபைல் எப்படி இருக்கு? ஏற்கனவே அப்சைடு மார்க்கெட் டெவலப் ஆயிடுச்சு. ப்ரீவியஸ் லேர்னிங் வீடியோவில் பார்த்துருக்கோம். டவுன் சைடு ப்ரொஃபைல் இப்போ தான் டெவலப் ஆயிருக்கு. டெவலப் ஆன ப்ரொஃபைல் இப்போ எங்கே என்ட்ரி ஆகுது? மைனஸ் ஸ்டாண்டர்ட் டிவியேஷனுக்குள்ள என்ட்ரி ஆகுது. அப்போ இந்த இடத்துல இருந்து உங்களுக்கு இனிஷியேட்டிவ் பையர் எவிடென்ட் ஆகணும். எவிடென்ட் ஆனாதான் இந்த ப்ரொஃபைல் வந்து உங்களுக்கு அடுத்த லெவலுக்கு ரீச் ஆகும். அப்போ இது ரெண்டுமே கம்பைனா நீங்க லேர்ன் பண்ணுங்க. ஓகே, இதுதான் பெல் கர்வ் டெவலப்மெண்ட்டா நம்ம இருக்கு. அகெயின் அந்த 4 ஸ்டெப்ஸ் ஆஃப் மார்க்கெட் டெவலப்மெண்ட் இன்டர்னல் டைம் கிளாக்கோட வீடியோவை திரும்ப போய் பாருங்க. நம்ம ஆல்ரெடி அப்டேட் பண்ணியிருக்கோம். ஓகேங்களா? ஸோ இங்கே வந்து மார்க்கெட்டோட அண்டர்ஸ்டாண்டிங் மிகவும் முக்கியமாக இருக்குது. இப்போ இந்த ப்ரொஃபைலோட டெவலப்மெண்ட்டில் நமக்கு கிளியராக இருக்குது என்ன நடந்துட்டு இருக்கு. அப்போது நிஃப்டியில் இன்னும் டெவலப்மெண்ட் இருக்குது. பேங்க் நிஃப்டியில் நமக்கு என்ன பண்ணியிருக்கு? ஒரு பிரேக் அவுட் நடந்திருக்கு. தட்ஸ் கால்ட் பிரேக் அவுட் நடந்திருக்கு. இது மார்க்கெட் அக்செப்ட் ஆகுதா அப்படின்றது கண்டினியூ ஆகுதான்றது ஒரு கேள்வி இருக்குது. ஓகேவா? நெக்ஸ்ட் வீக்லி ப்ரொஃபைல்.
இப்போ வீக்லி ப்ரொஃபைல் வரும். இப்போ வீக்லி ப்ரொஃபைல் வரும்போது ஆல்ரெடி மார்க்கெட் பேங்க் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் ப்ரொஃபைல்ல இருந்து மார்க்கெட் டைரக்ஷன் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. லாஸ்ட் வீக் கரண்ட் வீக் டைரக்ஷன் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஓகேவா? இப்போ வீக்லியில டைரக்ஷன் போயிட்டு இருக்கு, ஆனா மந்த்லியில மார்க்கெட் ஹைல இருக்கு. கனெக்ட் பண்ண முடியுதுங்களா உங்களுக்கு? ஓகே. இப்போ நிஃப்டி நிஃப்டி ப்ரொஃபைலோட ஹைய மார்க்கெட் என்ன பண்ணிருக்கு, திரும்பவும் செகண்ட் டைமா கட் பண்ணதால, ஓகே, கட் பண்ணதால டைரக்ஷன் ஸ்டார்ட் ஆகுது. அப்போ டைரக்ஷன் ஸ்டார்ட் ஆகுமா இல்லை ரிவர்ஸ் ஆகுமா, அந்த கேள்வி அங்கே வருது. அப்போ இங்கே மார்க்கெட் ப்ரொஃபைல் லேர்னிங்கே என்னன்னா, நம்ம ட்ரேடருக்கும் மார்க்கெட்டுக்கும் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங், ஒரு டிஸ்கஷன் நடந்துகிட்டே இருக்கும். ஓகே, இது நடந்ததுன்னா அப்போ அது நடக்குமா, அப்போ அதுக்கான எவிடன்ஸ் என்ன அப்படின்ற அந்த ஆங்கிளில் தான் வந்து இது வந்து, அதனால தான் இது வந்து ஒரு ஸ்டோரி மாதிரி போயிட்டு இருக்குன்னு சொல்லுவாங்க. பட் அவ்வளோ நம்ம சொல்ல வேண்டியது, இதில் நிறைய ரெஃபரன்ஸ் வைஸ் தான் நீங்கள் டிஸ்கஸ் பண்ணும்போது உங்களுக்கு நல்ல ஒரு கிளாரிட்டி கிடைக்கும். ஓகே, நெக்ஸ்ட் இப்போ டெய்லி பெல்கோ. இப்போ டெய்லி ப்ரொஃபைலை பேஸ் பண்ணி நம்ம பெல்கோ வந்து நீங்கள் திரும்ப ப்ரீவியஸாக இருக்கக்கூடிய லேர்னிங் சீரிஸ் பாருங்கள், எந்த ஒரு சேஞ்சும் கிடையாது. நம்ம சேம் அதே தான் வச்சுருக்கோம். அதே லெவலில் தான் மார்க்கெட்டை நம்ம ஒன்றும் மெஷர் பண்ணிப்போம். ஏன்னா மாற்றிட்டா உங்களுக்கு புரியாது. அப்போது பேங்க் நிஃப்டி டேவோட பெல்கோவுக்கு மேலே எனக்கு அக்செப்டன்ஸ் வேணும். ஆனால் என்ன ஆகல, அக்செப்டன்ஸ் கிடைக்கல. மார்க்கெட் என்ன ஆயிடுச்சு உங்களுக்கு, அன்னைக்கு ஃபர்ஸ்ட் வீக் ஆஃப் ஏப்ரலில் உங்களுக்கு என்ன ஆச்சு, ரிஜெக்ட் ஆயிடுச்சு. ரிஜெக்ட் ஆனது எக்ஸாக்டாக ப்ரீவியஸாக இருக்கக்கூடிய வேல்யூ ஏரியா, ஐ மீன் கரண்ட் பெல்கோவோட வேல்யூ ஏரியா. இந்த வேல்யூ ஏரியாவிலிருந்து உங்களுக்கு என்ன இருக்குது, பவுன்ஸ் பேக் நடந்திருக்கு. ஓகே, பவுன்ஸ் பேக் நடந்திருக்கு. அதோட கண்டினியூட்டி உங்களுக்கு 52,000ல ப்ரைஸ் என்ன ஆயிருக்கு, உங்களுக்கு டைரக்ஷன் போயிருக்கு. அப்போது எத்தனை நேரம் மார்க்கெட் டைரக்ஷன், 1 2 3 4 டேஸாக மார்க்கெட் டைரக்ஷன் இருக்கு. அப்போ நமக்கு டெய்லியில டைரக்ஷன் ஆல்ரெடி எத்தனை நாள் இருக்கு, 1 2 3 4 டேஸ் டைரக்ஷன்ல இருக்கு. வீக்லியில இப்போதான் செகண்ட் வீக் ஸ்டார்ட் ஆகுது. மந்த்லியில மார்க்கெட் ஹைல இருக்கு. இந்த காம்பினேஷன் நம்ம புரிஞ்சுக்கணும். கிளியருங்களா? அப்போ டேல நடந்த ரேலி மந்த்லியோட டார்கெட்டா இருக்குமா, அந்த கேள்வி நமக்கு வருது. புரியுதுங்களா? பேங்க் நிஃப்டியில. ஓகே, இப்போ நிஃப்டி வந்து இப்போதான் மார்க்கெட் பெல்கா விட்டு வெளியே போகுது. இன்னைக்கு தான் ஃபர்ஸ்ட் டேவா மார்க்கெட் வெளியே போகுது. இப்போ இது நமக்கு கண்டினியூ ஆகுமா, அந்த கேள்வி நமக்கு வரும். புரியுதுங்களா? அப்போ இங்க வந்து எல்லா இடத்துலயும் மார்க்கெட்டை ப்ரிடிக்ட் பண்ணுவோம். ஓகேங்களா? அதனால சொல்றேன், மார்க்கெட் ப்ரொஃபைல் வந்து ஹெல்ப் டு எனி டைப் ஆஃப் ட்ரேடர். ஒரு பிரைஸ் ஆக்ஷன் ட்ரேடரா இருக்காங்க அப்படின்னா, அந்த பிரைஸ் ஆக்ஷன் ட்ரேடர்ல இருக்கக்கூடிய, அதெல்லாம் நான் அப்கமிங் செஷன்ஸ்ல வந்து ஒரு எப்படி வந்து ஒரு கேண்டில் ஸ்டிக் சார்ட்டை நம்ம எப்படி ட்ராப், கேண்டில் ஸ்டிக் பார்த்து நம்ம ட்ரேட் பண்ணுவோம், அங்க நம்ம ட்ராப் ஆகும். அந்த ட்ராப்பை நீங்க கூட மார்க்கெட் ப்ரொஃபைல் சார்ட்டை வந்து கம்பைண்டா பார்க்கும்போது அந்த ட்ராப்பை வந்து எப்படி கண்டுபிடிக்கலாம். ஓகேங்களா? அதே மாதிரி ஒரு பேட்டர்ன் ட்ரேடரா இருப்போம். அப்போ அந்த பேட்டர்ன் ட்ரேடரா இருக்கும்போது அந்த பிரேக் அவுட்டோ இல்லை ஃபேக் பிரேக் அவுட்டோ நடந்துதான், அது எப்படி முன் அந்த பர்டிகுலர் டேவோடைய ப்ரொஃபைலை பேஸ் பண்ணி நம்ம வந்து கேள்வி எழுப்ப முடியும் மார்க்கெட் ப்ரொஃபைலோட கம்பேர் பண்ணும்போது. அப்போ இந்த லேர்னிங் சீரீஸ் வந்து உங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னா, இப்போ மார்க்கெட் ப்ரொஃபைலோடைய அந்த காம்போனன்ட்ஸ், மார்க்கெட் ப்ரொஃபைலோ பேஸ் பண்ணி இருக்கக்கூடிய கான்டெக்ஸ்ட், அதுக்கப்புறம் மார்க்கெட் ப்ரொஃபைலையும் ஆப்ஷனையும் எப்படி நம்ம கம்பைன் பண்றது அப்படின்ற அந்த ஆங்கிளில் கொஞ்சம் சீரீஸ் பார்த்துருக்கோம். நெக்ஸ்ட் வந்து பிரைஸ் ஆக்ஷன் அண்ட் மார்க்கெட் ப்ரொஃபைல், ஸ்மார்ட் மணி கான்செப்ட் அண்ட் மார்க்கெட் ப்ரொஃபைல், ஃபிபனாச்சி அண்ட் மார்க்கெட் ப்ரொஃபைல், எப்படி அந்த கம்பைன். அப்போ நான் என்ன உங்களுக்கு சொல்ல விரும்புறோம் அப்படின்னா, நீங்க இது வரைக்கும் லேர்ன் பண்ணது எதுவுமே வீண் கிடையாது, எல்லாமே பெஸ்ட் தான். பிரைஸ் ஆக்ஷனை நீங்க எண்ட் டு எண்ட் லேர்ன் பண்ணிருக்கீங்களா, தட் ஆல்சோ குட், எல்லாமே குட். ஆனா அங்க நம்ம என்ன ஆகணும், ஒரு ட்ராப் ஆகிறோம்ல, மல்டிபிள் டைம் ட்ராப் ஆகிறோம். அந்த ட்ராப் ஆகிறது எப்படி ரெடியூஸ் பண்றது, ஹவு டு ரெடியூஸ் த ட்ராப். அப்போ அவுட் ஆஃப் 10 ட்ரேட்ல 5 ட்ரேடர், ஸோ 50% ஆஃப் ட்ரேட் வந்து உங்களுக்கு சக்ஸஸ் தான். எப்போ கரண்டா இருக்கக்கூடிய மெத்தட்ஸ்லேயே உங்களுக்கு கிடைக்குது. இப்போ நெக்ஸ்ட் நம்ம வேணா 50% ஆஃப் ட்ரேடை எப்படி ரெடியூஸ் பண்றது, மார்க்கெட் அண்டர்ஸ்டாண்டிங்ல, அந்த மாதிரி தான் இந்த லேர்னிங் சீரிஸ் இருக்கும். ஒரு சிலர்லாம் விளையாட்டா கமெண்ட் பண்றீங்க, எல்லாம் பண்ணுங்க, அதெல்லாம் நாங்கள் இது பண்ண போறதில்ல. வி ஆர் கோ வித் ப்ராப்பர் லேர்னிங் சீரிஸ். ஓகேங்களா? ஏன்னா இந்த மாதிரி ஒரு ஸ்ட்ரக்சர் இருக்கு. இதை எக்ஸிஸ்டிங்கா நம்ம ஒரு
மெத்தட்ல ஆட் பண்ணும்போது நமக்கு ஒரு எட்ஜ் கிடைக்குது. ஒரு கிளாரிட்டி கிடைக்குது. ஒரு மார்க்கெட் அண்டர்ஸ்டாண்ட் கிடைக்குது அப்டின்னும் போது, அது நல்ல விஷயம் தானே! நம்ம அத எடுத்துக்கணும்ல. ஓகே. இப்போ டெய்லியோட பெல் கர்வ நம்ம பார்த்தோம். அப்ப டெய்லியோட பெல் கர்வ்ல நமக்கு டைரக்ட் நிஃப்டி வந்து டைரக்ஷன் 1, 2, 3, 4 தட் இஸ் கால்ட் சீரியஸா டைரக்ஷன் நடக்குது. ஒரு சீரியஸ் மல்டிபிள் டேஸ் சீரியஸ் மீன்ஸ் மல்டிபிள் டேஸா டைரக்ஷன் நடக்குது. ஓகேங்களா? அப்போ மார்க்கெட் டைரக்ஷன். அப்ப என்ன வேணும் நமக்கு? ஸ்டாப் ஆக்ஷன் வராம பெல் கர்வ் டெவலப் ஆகாது. ஓகேங்களா? ஓகே. இப்போ இப்போ இங்க நிஃப்டில இப்பதான் ஃபர்ஸ்ட் டே டைரக்ஷன் வெளிய போகுது. லெவல்ல இருந்து. ஓகேவா? அப்போ இந்த ப்ரொஃபைலும் பார்ஷியலா டெவலப் ஆயிருக்கு. இந்த ப்ரொஃபைலும் பார்ஷியலா டெவலப் ஆயிருக்கு. அகைன் பிரைஸ் வந்து இந்த இந்த ப்ரொஃபைல டெஸ்ட் பண்ணியாச்சு. அதான் சொன்னேன். ஏதாவது ஒரு நான் ஏற்கனவே டிஸ்கஷன் ஏதாவது ஒரு ரீசன் கட்டும் மார்க்கெட்ல கிடைச்சிருச்சு அப்படின்னா, உடனே என்ன பண்ணுவாங்க? எவ்வளோ டிஸ்கவுண்ட் பிரைஸ்க்கு வரணுமோ ஃபேர் பிரைஸ்க்கு வருவாங்க. அப்போ இது ஹை, இது லோ அப்படின்னா, டிஸ்கவுண்ட் பிரைஸ் எங்க இருக்கு? இங்க தானே இருக்கு. ஸோ எக்ஸாக்ட் அப்போ இந்த ப்ரொஃபைல் வந்து உங்களுக்கு எப்படி அமையுது? அப்படின்னு தான் இப்ப நம்ம டிஸ்கஸ் பண்ண போறோம். எப்படி அந்த லோவர்ல இருக்கக்கூடிய ப்ரொஃபைல் வந்து ஒரு ஹேமர் ப்ரொஃபைல் அப்படின்னா எப்படி நீங்க பார்ப்பீங்க? அப்படின்னு. ஓகே. நவ் கான்டெக்ஸ்ட் வைஸ் போலாம். இப்போ ஃபர்ஸ்ட் வந்து நிஃப்டிய டிஸ்கஸ் பண்ணலாம். அப்புறம் பேங்க் நிஃப்டி டிஸ்கஸ் நிஃப்டி. இப்போ நிஃப்டியோட ப்ரொஃபைல். இப்போ நிஃப்டியோட ப்ரொஃபைல் அந்த டேவோடைய எண்ட். அந்த ஏற்கனவே இருக்க ஸ்விங் லோ. ஏற்கனவே இருக்கக்கூடிய அந்த ஸ்விங் லோ தெரியுதுங்களா? இந்த ஸ்விங் லோ இந்த இடம் இருப்பாங்க. ஸ்விங் லோ 22,000 அண்ட் 21,800 இந்த ரேஞ்ச். இந்த ஸ்விங் லோக்கு தான் பிரைஸ் என்ன பண்ணுது? திரும்ப வந்து அட்டெம்ப்ட் எடுக்கு. அப்போ யூசுவலா நம்ம பிரைஸ் ஆக்ஷன் பிரகாரம் ஸ்விங் லோல என்ன மாதிரியான ப்ரொஃபைல்லாம் நமக்கு வரணும்? ஸ்விங் லோல இதான் ஸ்விங் லோ அப்படின்னா, அந்த ஸ்விங் லோல நமக்கு என்ன ப்ரொஃபைல் வரணும்? ஒரு ஹேமர் ப்ரொஃபைல் வரணும். அப்படி இல்லன்னா, ஒரு பியர்சிங் கேண்டில் வரணும். அப்படி இல்ல அப்படின்னா, ஒரு என்கல்ஃபிங் கேண்டில் வரணும். அப்போ அங்கருந்து மார்க்கெட் ட்ரெண்ட் ஆகும் அப்படி. ஓகே. இது புரியும். ஆனா, பார்க்கறதுக்கு கேண்டில் வந்து நமக்கு அப்படி இருக்கும். ஆனா, அந்த கேண்டிலோடைய ஆக்ஷன நம்ம எப்படி செக் பண்றது? அப்படின்னு பார்க்கணும். இப்போ இதுக்கு நெறைய எக்ஸாம்பிள்ஸ் இருக்கு. இப்போ இந்த டேவோட ஆக்ஷன் வந்து நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணுவோம். இப்போ இந்த டேவோட ஆக்ஷன் நீ எக்ஸ்பேண்ட் பண்ணும்போது, மார்க்கெட் எங்க ஓப்பன் ஆயிடுச்சு பாருங்க. பிரைஸ் ஓப்பன்ட் ஹியர். அப்ப பிரைஸ் இங்க ஓப்பன் ஆயிருக்கு. பிரைஸ் க்ளோஸ்ட் ஹியர். பிரைஸ் இங்க க்ளோஸ் ஆயிருக்கு. அப்ப இதுதான் பாடி ஆஃப் த கேண்டில் ஸ்லைட் 2 டிப் a வீக். பிலோ ஓகே. இது வந்து நார்மலா நமக்கு கிடைக்கக்கூடிய ஒரு ஹேமர் கேண்டில். இப்ப இந்த ஹேமர் கேண்டில் நம்ம இங்க ப்ரொஃபைலா பிரிக்கும்போது என்ன இருக்கு? அந்த ஃபர்ஸ்ட் ப்ரொஃபைல் ஏ ப்ரொஃபைல். ஏ ப்ரொஃபைலோடைய லோல மார்க்கெட்ல யாரு இருப்பா? பையர்ஸ் இருப்பாங்க. அப்ப அந்த பையர்ஸ் உடைய ஸ்ட்ரென்த்ல ஃபர்ஸ்ட் மார்க்கெட் ஏ, பி, சி, டி, இ இந்த இடத்துல ஒரு பேலன்ஸ் நடந்திருக்கு. எப்போ? 1 மணி நேரம், 2 மணி நேரம், 3 மணி நேரம் மார்க்கெட் என்ன பண்ணிருக்கு? பேலன்ஸ் பண்ணிருக்கு. அந்த பேலன்ஸ்ல இருந்து செல் ஆஃப் எடுக்கும்போது பையர்ஸ் என்ன பண்ணிருக்காங்க? ஸ்ட்ரென்த் குடுத்துருக்காங்க. அந்த ஸ்ட்ரென்த்ல இருந்து மார்க்கெட் என்ன பண்ணுது உங்களுக்கு? ஒன் டைம் ஃப்ரேம் கிரியேட் ஆகுது. ஓகே. அப்போ மார்க்கெட் செகண்ட் ஹாஃப்ல ஒன் டைம் ஃப்ரேம் கிரியேட் ஆகி மார்க்கெட் அபவ்ல க்ளோஸ் ஆயிருக்கு. அப்போ செகண்ட் ஹாஃப்ல நடந்த ஆக்ஷன் ப்ராசஸ் இந்த ஓடிஎஃப் ஆக்ஷன் ப்ராசஸ நெக்ஸ்ட் டே பிரைஸ் அக்செப்ட் பண்ணியாச்சு அப்படின்னா புரியுதா உங்களுக்கு? நெக்ஸ்ட் டே பிரைஸ் அக்செப்ட் பண்ணியாச்சுன்னா நமக்கு என்னது? மார்க்கெட் வந்து ரிவர்ஸ் ஆகுது அப்படின்றது அந்த புரிதல் வந்து நமக்கு மார்க்கெட் ப்ரொஃபைலோடைய அந்த லேர்னிங்ல இருக்கு. இங்க நமக்கு ஹேமர் கேண்டிலுக்கு மேல என்ன வேணும் உங்களுக்கு? நெக்ஸ்ட் டே ஹேமர் கேண்டிலுக்கு மேல மார்க்கெட் ஓப்பன் ஆகி ஹேமர் கேண்டில் டெஸ்ட் எடுக்கணும் அப்படின்னு எனக்கு கனெக்ட் ஆகுது. புரியுங்களா? அப்போ ஒரு வாட்டி இந்த ஹேமர் கேண்டில் வரும்போது இந்த இடத்துல எந்த ப்ரொஃபைல் இருக்குன்னு பார்க்கணும். இந்த ப்ரொஃபைலோடைய இருக்கு. அப்ப இந்த ப்ரொஃபைல் வந்து ஒரு லோ கான்ஃபிடன்ஸ் ப்ரொஃபைல். ஓகேங்களா? அதனால தான் உங்களுக்கு நெக்ஸ்ட் என்ன தேவைப்படுது? ஒரு பேலன்ஸ் தேவைப்படுது. இதே இதே ப்ரொஃபைல் இங்க மார்க்கெட் ஓப்பன் ஆகி ஓகேங்களா? ஓகே. இப்போ மார்க்கெட் ஓப்பன் ஆகி பிரைஸ் இங்கேயே கூட பேலன்ஸ் ஆயிருக்கலாம். இப்படியே பேலன்ஸ் ஆகிட்டு தென் ஃபாஸ்ட் ஒரு புல் பேக் போயிட்டு இதுக்கு மேல வந்து இங்க மார்க்கெட் உங்களுக்கு அக்செப்ட் ஆகி இப்படி க்ளோஸ் ஆயிருந்துச்சு வச்சுக்கங்க. அதுவும் பார்க்கறது என்ன இருக்கு உங்களுக்கு? ஒரு ஹேமர் கேண்டில் தான். அப்ப இங்க என்ன இருக்கு மார்க்கெட்? ஸ்ட்ராங் புல் பேக் லோ புல் பேக்கோட ரிசல்ட் வந்து ஹையர் மார்க்கெட் கிளியர் பண்ணுங்க. ஓகேங்களா? இது வந்து என்னது? குயிக்கா நடக்குது.
இப்போ இந்த இடத்துல பாருங்க மார்க்கெட் ஓப்பன் பேலன்சிங்க இங்கே தான் என்ன பண்ணிருக்கு ஏவோட லோல இந்த ஜி புல் பேக் எடுத்திருக்கு. ஆனா என்ன பண்ணிருக்காங்க செல் ஆஃப் ஸ்ட்ராங்கா இருந்தால கொஞ்சம் 1 ஹவருக்கு மேல மார்க்கெட் டிலே ஆன பிறகு தான் உங்களுக்கு என்ன இருக்கு பை ஆன் டிப் நடந்திருக்கு. என்னைக்கு இந்த டே. இப்போ இந்த ப்ரொஃபைல் உங்களுக்கு ஹேமர் அப்படின்னும் போது அந்த ஹேமருக்கு மேல அக்செப்ட் ஆகணும் இங்க பிரைஸ் ஆக்ஷன். இங்க மார்க்கெட் ப்ரொஃபைல்னும் போது இந்த மார்க்கெட் ப்ரொஃபைல்ல ஃபர்ஸ்ட் ஆஃப் பேலன்ஸ் செகண்ட் ஹாஃப்ல புல் பேக்ல இருந்து மார்க்கெட் எனக்கு ரிவர்ஸ் ஆயிருக்கு. இந்த பிரைஸ் நெக்ஸ்ட் டே பிரைஸ் அக்செப்ட் ஆகுதான்னு பாக்குறீங்க. கிளியரா கனெக்ட் பண்ண முடியுதுங்களா? அப்போ சம்டைம்ஸ் நமக்கு இங்க ஹேமர் ப்ரொஃபைல் வரும். ஆனா மார்க்கெட் என்ன இருக்கும் இந்த மாதிரி அகெயின் உங்களுக்கு மார்க்கெட் வந்து ரிவர்சல் ஆகும். அப்ப ஏன் ஆகுது அப்படின்னா அதுக்கான ஆன்சர் இங்க ப்ரொஃபைல்குள்ள இருக்கும். அதனால தான் 50% ஆஃப் டைம் நமக்கு சக்சஸ் கிடைக்குது. 50% டைம் நமக்கு சேலஞ்சா இருக்குன்றோம். அப்போ அந்த சேலஞ்சிங்கா இருக்கக்கூடிய அந்த 50% டைம இங்க ப்ரொஃபைலோட நம்ம ஆட் பண்ணி பார்க்கும்போது நமக்கு என்னவா இருக்கு? ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் கிடைக்குது. இது இன்னும் நிறைய எக்ஸாம்பிள்ஸ் நாங்க எடுத்துட்டு இருக்கேன். நான் உங்களுக்கு அடுத்த லேர்னிங் சீரிஸ்ல அத உங்களுக்கு ஷேர் பண்றேன். அப்பதான் எப்படி பிரைஸ் ஆக்ஷனோட ஏன்னா ஏற்கனவே ஒரு விஷயம் நம்ம படிச்சிருக்கோம். அதோட கம்பேர் பண்ணும்போது தான் இன்னொரு விஷயம் புரியும். இப்போ இந்த இந்த ப்ரொஃபைலுக்கு அபவ்ல பிரைஸ் ஓப்பன் ஆகி இந்த ஆக்ஷன் எப்படி நடந்திருக்கு? அகைன் ஆக்ஷன் ஸ்ட்ராங்கா இல்ல. ட்ரெண்ட் ஒண்ணு அப்ப என்ன இருக்கு? மார்க்கெட் வந்து இன்னும் வந்து உங்களுக்கு என்ன ஆகல? செட்டில் டவுன் ஆகல. செல் ஆஃப்ல தான் நிறைய செல் ஆஃப் தான் இருந்துச்சு. ஓகேங்களா? செட்டில் டவுன் ஆகல. அப்போ இங்க ரிவர்ஸ் ஆன பிறகு அகைன் இருக்கு உங்களுக்கு மல்டிபிள் டைம் மார்க்கெட் வந்து உங்களுக்கு என்ன இருக்கு? லோ. ஃபர்ஸ்ட் ஏ பீரியட் லோ, அகைன் சி, அகைன் இங்க ஒரு லோ. மார்க்கெட் இங்கே தான். அகைன் நெக்ஸ்ட் டே மார்க்கெட் ஓப்பன் ஆன பிறகு உங்களுக்கு ஸ்மால் ரேஞ்ச் அகைன் பேலன்ஸ். அப்போ இந்த ரெண்டு ப்ரொஃபைல் மார்க்கெட் என்ன நடந்திருக்கு? ஃபுல் அண்ட் ஃபுல் பேலன்ஸ் தான் நடந்திருக்கு. ஓகேங்களா? அப்போ இந்த இடத்துக்கு வந்த அந்த செல் ஆஃப்க்கு அப்புறம் ஏகப்பட்ட செல் ஆஃப் வந்து மார்க்கெட்ல நடக்குது. ஓகேங்களா? இப்படி செல் ஆஃப் நடந்துட்டே இருக்கு. இந்த செல் ஆஃப்க்கு அகைன்ஸ்டா என்ன நடக்குது? பையிங் நடக்குது. அப்போ இந்த இடத்துல என்ன நடக்குது? இந்த பேலன்ஸ்ல இங்க எவ்வளவு செல் ஆஃப் நடந்ததோ அதோடைய அதிகமா என்ன இருக்கு? இங்க செல்லுக்கு அதிகமா பை. செல்ல விட பை அதிகமா நடக்கும்போது என்ன நடக்குது? செல்ல பையர்ஸ் அப்சர்வ் பண்றாங்க. செல்லர்ஸ் அங்க எக்ஸாஷன் ஆறாங்க. இதுதான் எக்ஸாஷன் அண்ட் அப்சர்வ். இப்போ இங்க பையர்ஸ் என்ன பண்றாங்க? செல்லர்ஸ அப்சர்வ் பண்றாங்க. செல்லர்ஸ் இங்க என்ன ஆயிட்டாங்க? எக்ஸாஸ்ட் ஆயிட்டாங்க. அதோட ரிசல்ட் நெக்ஸ்ட் டே மார்க்கெட் கேப் அப் நடக்குது. ஓகே. இப்போ இந்த இந்த ரேலியை பொறுத்த வரைக்கும் அது அந்த பியூர்லி வந்து அந்த ரெசிப்ரோக்கல் டேரிஃபோட இம்பாக்ட் தான். அதுல இருந்து மார்க்கெட் ரெக்கவரி ஆகுது தான். ஆனா அது ரெக்கவரி ஆகிறத எப்படி நம்ம இங்க ஸ்ட்ரக்சர்டா பார்க்க முடியும்? மார்க்கெட் ஸ்ட்ரக்சர்டா பார்க்க முடியும்ன்றத இங்க நம்ம கனெக்ட் பண்றோம். ஓகே. அப்போ இங்க நீங்க மார்க்கெட் ப்ரொஃபைல்ல உங்களுக்கு முக்கியமான ஒரு எவிடன்ஸ் என்னது? பிபிஓசி ப்ரொஃபைல். அப்ப இந்த பிபிஓசி ப்ரொஃபைல் இதுவும் பிபிஓசி ப்ரொஃபைல் தான். இங்க பாருங்க. இந்த டேவும் ஒரு பிபிஓசி ப்ரொஃபைல் தான். எது? அன்னைக்கு கீழ அந்த ஹேமர் கேண்டில் ஃபார்ம் பண்ணி வந்ததுல. இங்க மார்க்கெட் ஓப்பன், இங்க பேலன்ஸ், அகைன் கம் பேக். தட் மீன் வாட்? இந்த பேலன்ஸுக்கு மேல மார்க்கெட் ஸ்டே பண்ணுதா? அப்போ அகைன் பிபிஓசிக்கு மேல தான் நீ பிரைஸ் அது அப்படியே அக்செப்ட் ஆயிடுச்சு. அப்போ இந்த பிபிஓசி நமக்கு என்னவா மாறுது? பிரைஸ் என்னவா மாறுது? இந்த பிபிஓசி நமக்கு டிமாண்டா மாறுது. புரியுதுங்களா? நெக்ஸ்ட் டே பிரைஸ் போனாலும் அகைன் என்ன பண்ணுது உங்களுக்கு? அகைன் ஒரு பேலன்ஸ்னால இப்போ இங்க பேலன்ஸ் பண்ணிட்டு மார்க்கெட் இங்க ஓபன் ஆனதால அகைன் இது என்ன மாறிச்சு? ஒன் மோர் டிமாண்டா மாறுது. அப்ப என்னது உங்களுக்கு? இதுதான் உங்களுக்கு டவ் தியரி பிரகாரம் நீங்க என்ன பார்க்கணும்? லோ ஹையர் லோ கனெக்ட் ஆகுதுங்களா? அப்போ லோ ஹையர் லோ ஸ்ட்ராங்கா கிரியேட் ஆகுதுன்னு நம்ம எதை பார்க்க முடியும்? இங்க ப்ரொஃபைலோடைய அந்த டிபி அக்கௌண்ட் பிரகாரம் இங்க பிபிஓசி ப்ரொஃபைல அமையறனால உங்களுக்கு பிபிஓசி ப்ரொஃபைல் அகைன் இங்க இருந்து பிரைஸ் மேல போயிட்டு ஓகேங்களா? இங்க இருந்து பிரைஸ் மேல போயிட்டு அகைன் நமக்கு என்ன இருக்கு? அகைன் பிரைஸ் மூவ் ஆயிட்டு அகைன் என்ன பண்ணுங்க? செல் ஆஃப் பையர்ஸ் வந்து அப்சர்வ் பண்றாங்க. அந்த அப்சர்வ் பண்றது உங்களுக்கு என்ன இருக்கு? அகைன் ஒரு பிபிஓசி ப்ரொஃபைலா இருக்கு. அப்போ பேக் டு பேக் மார்க்கெட் பிபிஓசி ஸ்டே பண்ணி போகுது. அவ போகும்போது
ஆஸ் பர் மார்க்கெட் ஸ்ட்ரக்சர் பிரகாரம் உங்களுக்கு என்ன வந்துடுது, சப்ளை பாயிண்ட்டுக்கு எங்கேருந்து மார்க்கெட் கீழே டேர்ன் ஆச்சோ அந்த இடத்துக்கு திரும்பவும் மார்க்கெட் ரீச் ஆயிடுச்சு. அப்போ இந்த ரெசிப்ரோக்கல் டேரிஃபால நடந்த அந்த செல் ஆஃப மார்க்கெட் என்ன பண்ணுது, அப்சர்வ் பண்ணி திரும்பவும் அந்த லெவலுக்கு வந்தாச்சு. கிளியருங்களா? அப்போ லெவலுக்கு வந்தா இப்போ இதுக்கு மேல மார்க்கெட் என்ன கண்டினியூ ஆகணும்னா என்ன நடக்கணும், இந்த இந்த சப்ளை பாயிண்ட்டை விட உங்களுக்கு அபவ்ல மார்க்கெட் கன்ஃபார்ம் ஆகணும். அப்போ இந்த இடத்துல என்ன நடக்குது, நெக்ஸ்ட் ஒரு ட்ரெண்ட் டே நமக்கு கிடைக்குது. இப்போ இந்த ட்ரெண்ட் டே, இந்த ட்ரெண்ட் டே அப்புறமா மோஸ்ட்லி ட்ரெண்ட் டே அப்படின்னா என்னது, உங்களுக்கு பிரைஸ் ஏதோ நியூஸால மூவ் ஆகலாம். ஓகேங்களா? அது வந்து ப்ராப்பரா இல்ல வச்சுக்கோங்க. அது ப்ராப்பரா இல்லன்னா நெக்ஸ்ட் நமக்கு என்ன நடக்கணும், அந்த ப்ரொஃபைல் ரிப்பேர் நடக்கணும். ப்ரொஃபைல் ரிப்பேர் நடக்கணும். அது ப்ராப்பரா இருந்தா பிரைஸ் என்ன பண்ணும், கன்டின்யூ பண்ணணும். அப்போ இங்கேருந்து ரிவர்ஸ் ஆனது ப்ராப்பரா இருக்கிறதுனால நெக்ஸ்ட் டே என்ன ஆகுது, நமக்கு மார்க்கெட் அதை அக்செப்ட் பண்ணி பி ப்ரொஃபைல் ஆகுது. இப்போ இதுல இருந்து மார்க்கெட் அகைன் கண்டினியூ பண்ணா நமக்கு என்ன பண்ண, இந்த பி ப்ரொஃபைல மார்க்கெட் அக்செப்ட் பண்ணணும். கிளியர்? கனெக்ட் பண்ண முடியுதுங்களா? அப்போ மார்க்கெட்ல எந்த மாதிரியான சிச்சுவேஷன் அமைஞ்சாலும் உங்களுக்கு இந்த ஸ்ட்ரக்சரா மார்க்கெட்டை பார்க்க தெரிஞ்சிட்டா யூ கேன் ஏபிள் டு அண்டர்ஸ்டாண்ட் த மார்க்கெட் வெரி வெல். அது கூடவே நீங்க வேற எந்த மெத்தடை நீங்க ஃபாலோ பண்ணாலும் உங்களுக்கு என்ன பண்ண முடியும், அழகா உங்களால மார்க்கெட்டை அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியும். ஓகே, கிளியர்? ஸோ இப்போ இங்க பிரைஸ் இங்க இருந்து ஒரு ஒரு ஸ்டெப்பா உங்களுக்கு மூவ் ஆகுது. அப்போ ஃபர்ஸ்ட் ஸ்டெப் நமக்கு என்ன வேணும் இந்த இடத்துல, அதனால தான் ப்ரீவியஸ் கான்டெக்ஸ்ட் வீடியோஸ்ல நம்ம கிளியரா சொல்லியிருப்போம். பிபிஓசி ப்ரொஃபைல நீங்க நல்லா லேர்ன் பண்ணுங்க. பிபிஓசி ப்ரொஃபைல்ல இருந்து மார்க்கெட் எப்படி ஸ்டேப் லேர்ன் பண்ணுங்க. ஓகேங்களா? அப்போ ஆக்ஷன் ஃபெயில் ஆனா என்ன இருக்கும், இப்போ இதே ஆக்ஷன் நீங்க ஃபெயில் இருந்தா பிரைஸ் என்ன வந்திருக்கும், பிபிஓசி ரீச் பண்ணிருக்கும். பண்ணல. அகைன் பிபிஓசி கிரியேட்டட். ஓகே. இப்போ இங்க ஓப்பன் ஆயிருக்கு. இங்க ஆக்ஷன் ஃபெயில் ஆனா திரும்ப இந்த பிபிஓசிக்கு போயிடும். அகைன் பிபிஓசி. ஓகே. மார்க்கெட் இங்க ஓப்பன் ஆகுது. இப்போ இங்க ஆக்ஷன் ஃபெயிலியர் ஆனா என்ன இருக்கும், திரும்ப பிபிஓசி வரல. அப்போ என்ன ஆகுது, உங்களுக்கு ஆக்ஷன் ஃபெயிலியர் ஆகாம கனெக்ட் பண்ணி எக்ஸாக்ட்டா மார்க்கெட் ஸ்ட்ரக்சரோட பாயிண்ட்டுக்கு வந்துருச்சு. இப்போ இந்த ஸ்ட்ரக்சர் நமக்கு எங்க இருந்து வருது, இந்த ஹை, இந்த லோ, இதோடைய கனெக்டிவிட்டியா நம்ம என்ன பார்க்குறோம், ப்ரொஃபைல் பார்க்குறோம். திரும்பவும் பிரைஸ் இந்த ஹைல இருந்தா உங்களுக்கு லோக்கு வந்திருக்கு. ஓகேவா? இப்போ என்ன கான்செப்ட், உங்களுக்கு சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் கான்செப்ட் வருது. அப்போ அந்த சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் கான்செப்ட் கூடவே என்ன வருது, இப்போ உங்களுக்கு ப்ரொஃபைலோடைய ஸ்ட்ரக்சர் வருது. இப்போ இந்த ப்ரொஃபைலோட ஸ்ட்ரக்சர் இந்த இடத்துல இருந்து உங்களுக்கு ப்ராப்பர் பிரேக் அவுட்டா ஃபேக் பிரேக் அவுட்டா அப்படின்ற அந்த கணக்குக்கு இப்போ என்ன பிரேக் அவுட் நடந்திருக்கு. அப்போ ஃப்ரைடேயோட சாரி இந்த தேர்ஸ்டேயோட ப்ரொஃபைல் வந்து உங்களுக்கு ட்ரெண்டா இருந்து இன்னைக்கு மண்டேயோட ப்ரொஃபைல் வந்து அதை அக்செப்ட் பண்ணிட்டு, அப்போ அக்செப்ட் பண்றது உங்களுக்கு என்னவா இருக்கு, ப்ரீவியஸா இருக்கக்கூடிய லெவலுக்கு அபவ்ல பிரேக் அவுட்டா அமையுது. இப்போ இந்த பிரேக் அவுட்டை மார்க்கெட் என்ன பண்ணணும், உங்களுக்கு அக்செப்ட் பண்ணணும். ஓகே. அப்போ இன்னியோட ஆக்ஷன் ட்ரேட் ஃபெசிலிட்டேஷன். அப்போ இன்னியோட ட்ரேட் ஃபெசிலிட்டேஷன் நீங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஓப்பன் ஈக்குவல் டு லோ ஏ பீரியட். அப்போ ஏவோட ஆஃப் பேக்கை மார்க்கெட் கிளியர் பண்ணல. தென் பி பீரியட். அப்போ பி பீரியட் செட்டில் ஆன பிறகு சி பீரியடும் ஏவோட ஆஃப் பண்ணலாம். அப்போ என்ன, ஏவோடைய இந்த பாயிண்ட்ல ஸ்ட்ராங்கா என்ன பண்ணிருக்காங்க, ஒரு நியூ மணி வந்திருக்கு. மார்க்கெட்ல நியூ இன்வெஸ்ட்மெண்ட் வந்திருக்கு. ஆனா அகைன் கேள்வி, இது நியூ இன்வெஸ்ட்மெண்ட்டா இருந்தா என்ன பண்ணுவாங்க, கண்டினியூ பையிங் நடக்கணும். கிளியர்? அப்புறம் பிரைஸ் என்ன பண்ணிருக்காங்க, இந்த லெவல்ல பேலன்ஸ் பண்ணிருக்காங்க. இப்போ இந்த பேலன்ஸ்ல இருந்து நமக்கு என்ன அபோவ் லாக்ஸ். அப்போ நாளைக்கு மார்க்கெட் எங்க ஓப்பன் ஆகுதுன்றது முக்கியமா நம்ம கவனிக்கணும். பிரைஸ் எங்க ஓப்பன் ஆகுது, பிரைஸ் இங்க ஓப்பன் ஆகி ஓப்பன் ஈக்குவல் டு லோ கொடுத்து டிரைவ் ஆகலாம். இங்க ஓப்பன் ஆகி இந்த பேலன்ஸை டெஸ்ட் எடுத்துட்டு மார்க்கெட் டிரைவ் பண்ணலாம். அப்போ ஓப்பன் டிரைவ், ஓப்பன் டெஸ்ட் டிரைவ். அப்போ மார்க்கெட்ல இன்னும் நியூ மணி வரல அப்படின்னா இது ஆல்ரெடி ஸ்விங் ஹையா இருக்கிறதுனால என்ன நடக்கலாம், ஸ்விங் ஹையா இருக்கிறதுனால நாளைக்கு தான் டார்கெட்னா அப்போ மார்க்கெட் என்ன பண்ணும், பையிங்க கம்ப்ளீட் பண்ணும். அப்போ பையிங்க கம்ப்ளீட் பண்ண என்ன, நமக்கு இங்க டெய்ல் கிரியேட் ஆகி வரணும். அப்போ என்ன, ஓப்பன் ரிஜெக்ட் ரிவர்சல். அப்போ நாளைக்கு இதுதான் நம்மளோட லேர்னிங். நாளைக்கு மார்க்கெட் வந்து ஓப்பன் டிரைவ் கொடுக்குதா, ஓப்பன் டெஸ்ட் டிரைவ் கொடுக்குதா, ஓப்பன்
ரிஜெக்ட் ரிவர்சல் கூட. அப்ப இன்னைக்கு என்ன கொடுத்தது மார்க்கெட்? ஓப்பன் டிரைவ் கொடுத்தது. ஓப்பன் டிரைவ் அக்செப்ட் ஆயிருக்கு. அப்போ நியூ மணி உள்ள வந்திருக்கு. இந்த ட்ரெண்ட் டேக்கு அப்புறமா உள்ள வந்திருக்கு. இப்போ அகெயின் அவங்க கண்டினியூ பண்ண போறாங்களா இல்ல இதை டார்கெட்டா ஃபிக்ஸ் பண்ண போறாங்களா அப்படின்றது நமக்கு தெரியணும். கிளியர்? இதை நாளைக்கு நீங்க கேர்ஃபுல்லா பார்க்கணும். கிளாரிட்டி கிடைக்குதுங்களா? ஸோ அப்போ இந்த இடத்துல மார்க்கெட் ஸ்ட்ரக்சர் பிரகாரம் நமக்கு என்ன சொல்லுதுன்னா, ஒரு ஹை ஒரு லோ மார்க்கெட் கிரியேட் ஆன பிறகு அதுக்குள்ள மார்க்கெட் வந்து ரேஞ்ச் இருக்கும். இது வந்து பெல் கர்வா நம்ம பார்த்துருக்கோம். அதுதான் பெல் கர்வ் வந்து நம்ம ஷோ பண்ணோம். ஓகே. அது வந்து இந்த டாரிஃப் சேஞ்சஸ்ல அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் வந்தா உங்களுக்கு லைட்டா ஒரு கன்ஃபியூஷன் இருக்கும். அதனால நான் டாபிக் நான் இப்போ எடுக்கல. ஏன்னா அது கொஞ்சம் பிராக்டிஸ் பண்ணினா உங்களுக்கு புரிஞ்சிடும். கன்ஃபியூஷன்லாம் ஒன்றும் கிடையாது. இப்போ உங்களுக்கு புரிந்த அந்த சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் அண்ட் பிரைஸ் ஆக்ஷன் மெத்தட் பிரகாரம் அதோட நான் மார்க்கெட் ப்ரொஃபைல கம்பேர் பண்ணும்போது உங்களுக்கு ஒரு கிளாரிட்டி கிடைக்கும். அப்போ எப்பயுமே ஒரு ஹைல யார் இருப்பா? இது இப்போ இப்போ இங்க இந்த 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 ஹை இந்த லோ மார்க்கெட்ல கிரியேட் ஆன பிறகு நம்மளுடைய எக்ஸ்பெக்டட் பிஹேவியர் என்ன? எக்ஸ்பெக்டட் பிஹேவியர் என்ன? ஹைல பிரீமியம் பிரைஸ், லோல டிஸ்கவுண்ட் பிரைஸ். அப்ப டிஸ்கவுண்ட் பிரைஸ்ல பையர் இருப்பாங்க, பிரீமியம் பிரைஸ்ல செல்லர் இருப்பாங்க. அப்போ இந்த பிரீமியம் பிரைஸ்ல என்ன நடக்குது? இப்போ பை நடந்திருக்கு. அப்போ இனிஷியேட்டிவ் நடக்குது. அடுத்தது இனிஷியேட்டிவ் கண்டினியூ ஆகணும். அப்போ அந்த இனிஷியேட்டிவ் கண்டினியூ ஆகணும்னா என்னோட பி ப்ரொஃபைல் என்ன ஆகணும்? உங்களுக்கு அக்செப்ட் ஆகணும். புரியுதுங்களா? கிளியர்? கனெக்ட் பண்ண முடியுதா? அப்போ இன்கேஸ் பி ப்ரொஃபைல் அக்செப்ட் ஆகல அப்படின்னா இன்னையோட லோக்கு கீழே மார்க்கெட் கன்ஃபார்ம் பண்ணா என்ன நடக்கும்? இங்க ப்ரொஃபைல் வந்து ரிப்பேர் ஆகும், பெல் கர்வ் டெவலப் ஆகும். ஓகே. அப்போ இதுதான் நீங்க லேர்னிங்ல கேள்வி கேட்டா தான் பதில் வரும். அப்போ இங்க லேர்னிங் நமக்கு என்ன? இன்னையோட லேர்னிங் என்ன நமக்கு? ஸ்விங் ஹை. ஸ்விங் ஹைல நமக்கு என்னென்ன நடக்கலாம்? டார்கெட் பிரைஸா மார்க்கெட் கம்ப்ளீட் பண்ணிட்டு டர்ன் ஆகலாம். இல்ல அந்த இடத்துல இனிஷியேட்டிவ் பையிங் வந்து ட்ரெண்ட ஸ்டார்ட் பண்ணலாம். கிளாரிட்டி கிடைக்குதுங்களா? ஸோ எப்போ ட்ரெண்ட் ஸ்டார்ட் இப்போ இங்கே ஃபவுண்டேஷன் முடிஞ்சிருச்சு அப்படின்னா இல்லை. ஆனால் பெல்கோ பார்க்கும்போது இன்னும் அந்த அளவுக்கு கிளாரிட்டியாக இன்னும் முடியல. டாப்ல ஒரு பெல்கோ கீழே மேலே இன்னும் கனெக்ட் பண்ணிட்டு தான் இருக்கு. இன்னும் ப்ராப்பராக வந்து பெல்கோ வந்து கம்ப்ளீட் ஆகலை. ஓகேங்களா? எப்படி சொல்றோம் அப்படின்னா பாருங்க. இப்போ இந்த இடத்துல என்னது? இந்த இடத்துல பெல்கோ ப்ராப்பரா கம்ப்ளீட் ஆகல. இந்த இடத்துல பெல்கோ வந்து இங்க டெஸ்ட் பண்ணிட்டு போயிருக்கு. ஸ்டில் இந்த இடத்துல பெல்கோ வந்து ப்ராப்பரா டெவலப் ஆகல. ஸோ இந்த இடத்துல டெவலப்மெண்ட் ரெக்குயர்மெண்ட் இருக்கு. பட் அது கம்பல்ஷன் கிடையாது. இட்ஸ் a லாஜிக். மார்க்கெட் ப்ரொஃபைல் லாஜிக் டெவலப். ஆனா அக்ரஸிவ் மூவ் இருக்கும்போது டெவலப்மெண்ட் எதிர்பார்க்க முடியாது. ஆனா ட்ரெண்ட் கண்டினியூட்டி அதுதான் சொல்றேன். சி இதுல நிறைய கான்செப்ட் இருக்கு. ஓகேங்களா? இப்போ இந்த இடத்துல வந்து பெல்கோ டெவலப்ன்றது ஒரு கான்செப்ட். அதே வந்து அக்ரஸிவ் பையிங்னா இங்க என்ன பண்ண நமக்கு மார்க்கெட் கண்டினியூட்டி. அப்ப கண்டினியூட்டி எப்படி பார்க்கணும்? ப்ரொஃபைல் வச்சு பார்க்கணும். அப்ப இந்த இடத்துல பி ஷேப் ப்ரொஃபைல் இருக்கு. பி ஷேப் அக்செப்ட் ஆகுதா? இப்ப இங்க இருந்து பாருங்க. இங்க இங்க மார்க்கெட் என்ன இருக்கு உங்களுக்கு? ஓப்பன், பிலோ, பேலன்ஸ், அப்புறம் அப்ப இந்த பேலன்ஸ் நமக்கு என்னவா அமைஞ்சிருச்சு? பிபிஓசியா இங்க அமைஞ்சுது. அப்ப பிபிஓசி ப்ரொஃபைல் ரூல் பிரகாரம் மார்க்கெட் அதை அக்செப்ட் ஆயிடுச்சு. அக்செப்ட் ஆன பிறகு அகைன் தேர்ட் டே ஆல்சோ பேலன்ஸ்ட். அதுவும் நமக்கு பிபிஓசி ப்ரொஃபைல். அப்ப இந்த பிபிஓசில இருந்து இந்த பிபிஓசில என்ன? பிபிஓசினா என்ன? அதிகமான டைம் வந்து அந்த இடத்துல பையர்ஸ் அண்ட் செல்லர்ஸ் ஸ்பெண்ட் பண்ணிருக்காங்க. அப்ப அவங்க ஸ்பெண்ட் பண்ணாங்கன்னா அங்க அதிகமான டிரான்சாக்ஷன் நடந்திருக்கு. அப்ப அதோட ரிசல்ட் என்ன? பையா செல்லா கேப் அப் ஓப்பன். அப்ப பை ரிசல்ட்டா அமைஞ்சிருக்கு. அப்ப இது என்ன மாதிரி இருக்கு? ஏற்கனவே டிமாண்ட் ஃபிக்ஸ் ஆச்சு. அகைன் டிமாண்ட் ஃபிக்ஸ் ஆகுது. மார்க்கெட் மேல மூவ் ஆகுது. அகைன் மூவ் ஆகி அதுவும் நமக்கு பிபிஓசி ப்ரொஃபைல் அமையுது. அப்ப அந்த பிபிஓசி ப்ரொஃபைல்ல பையர் ஸ்ட்ராங்கா இருக்காங்க, செல்லரா ஸ்ட்ராங்கா இருக்காங்க. பையர்ஸ் தான் ஸ்ட்ராங்கா எப்படி ஓப்பன்ல நமக்கு தெரியுது. அப்போ அகைன் மார்க்கெட் இங்க டிமாண்டா இருக்கு. அப்போ இன்கேஸ் மார்க்கெட் ரிவர்சல் ஆனாலும் என்ன அகைன் இங்க 1 2 2 டே மார்க்கெட் இங்க பேலன்ஸ் நடந்திருக்கு. அந்த 2 டே பேலன்ஸ்ல மார்க்கெட் ஓப்பன் ஆகி டெஸ்ட் எடுத்த பிறகுதான் மார்க்கெட் உங்க ட்ரெண்ட் டே அமைஞ்சிருக்கு. அப்ப அகைன் இதுவும் நமக்கு என்ன இருக்கு? டிமாண்ட் ஆயிருக்கு. அப்போ டிமாண்ட் 1, டிமாண்ட் 2, டிமாண்ட் 3, டிமாண்ட் 4 4 இடத்துல பையர்ஸ் அண்ட் செல்லர்ஸ் என்ன பண்ணிருக்காங்க? டிரான்சாக்ஷன் பண்ணிருக்காங்க.
அப்போ செல் பண்ண இவங்க என்ன பண்ணிருக்காங்க? பை பண்ணிருக்காங்க. செல்லர்ஸ் அப்சர்வ் பண்ணிருக்காங்க. பையர்ஸ் அவங்க ஸ்ட்ரென்த்த காமிச்சிருக்காங்க. செல்லர்ஸ் வந்து எக்ஸாஸ்ட் ஆயிருக்காங்க. 1, 2, 3, 4. ஓகே. இப்போ இதுக்கு அப்புறமா உங்களுக்கு மார்க்கெட் ஹைய கிராஸ் ஆயிருக்கு. அப்போ இந்த இடத்துல தான் வந்து அவங்க வந்து செல்லர்ஸ் எக்ஸாஸ்ட் பண்ணி போனதுக்கான ரீசன் இந்த இடத்துல ப்ராஃபிட் புக் பண்றதுக்கா இல்ல ட்ரெண்ட கண்டினியூ பண்றதுக்கா அப்படின்றத இன்னியோட ப்ரொஃபைலுக்கு மேல மார்க்கெட் அக்செப்ட் பண்ணாதான் தெரியும். கனெக்ட் பண்ண முடியுதுங்களா? அப்போ இங்க ப்ரொஃபைல் ஷேப்ஸ், மார்க்கெட் ஸ்ட்ரக்சர், பெல் கர்வ் அண்டர்ஸ்டாண்டிங் நமக்கு என்ன கொடுக்குது? மார்க்கெட் அண்டர்ஸ்டாண்டிங்கே கொடுக்குது. இது பார்க்கறதுக்கு ஒரு தியரி மாதிரி இருக்கும். பட் இதுதான் நம்ம ப்ரொஃபஷனல் ட்ரேடிங் தான் நம்ம ப்ரொஃபஷனல் அப்படின்னும் போது நம்ம என்ன பண்ண இதுல அப்கிரேட் ஆகி ஹவு டு எவிடன்ஸ் அவர் அண்டர்ஸ்டாண்டிங். பிரைஸ் ஆக்ஷன் நம்ம பார்க்குறோம். அப்போ அந்த பிரைஸ் ஆக்ஷன் வர கான்செப்ட் நமக்கு அண்டர்ஸ்டாண்டிங்கை இதில் ஃபிக்ஸ் பண்ணியாச்சுன்னா இன்னும் கொஞ்சம் நம்ம கான்ஃபிடன்ஸ் லெவல் நமக்கு இன்க்ரீஸ் ஆகுது. ஃபைன். ஓகே. இப்போ பேங்க் நிஃப்டி வரும். இப்போ பேங்க் நிஃப்டி உங்களுக்கு என்ன இருக்கு? இந்த இடத்துல பெல்கோ பிரகாரம் பாருங்க, இங்க 53,500. அப்போ இந்த 53,500 லெவலுக்கு அப்புறம் மார்க்கெட் என்ன பண்ணுது உங்களுக்கு இந்த இடத்துல? இதுக்கப்புறம் ஃபுல் அண்ட் ஃபுல் டைரக்ஷனா மார்க்கெட் போயிட்டே இருக்கு. 1, 2, 3, 4. அப்போ 4 ஸ்டெப்ஸ் ஆஃப் டெவலப்மெண்ட்ல நம்ம என்ன சொல்றோம்? மார்க்கெட் வந்து ஒரு பிரைஸ் வந்து ஒரு சீரியஸ் ஆஃப் மூவ்மெண்ட்ல இருக்கு அப்படின்னா அது பேர் என்னது? டைரக்ஷன். அப்போ இந்த டைரக்ஷனுக்கு அப்புறம் நமக்கு என்ன வேணும்? மார்க்கெட்ல ஒரு ஸ்டாப் ஆக்ஷன் வேணும். ஓகேங்களா? ஸ்டாப் ஆக்ஷனுக்கு அப்புறமா மார்க்கெட் என்ன பண்ணும்? பேலன்ஸ் பண்ணும். பேலன்ஸ்க்கு அப்புறம் திரும்ப ட்ரெண்ட் கண்டினியூ ஆர் ரிவர்சல். இப்போ நமக்கு மார்க்கெட் பாருங்க, டைரக்ஷன், 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 டைரக்ஷன். ஃபுல் அண்ட் ஃபுல் டைரக்ஷன். ஓகேங்களா? இப்போ நமக்கு ஆப்போசிட் ஆக்ஷன் ஆகாம நம்ம என்ன பண்ண முடியாது? மார்க்கெட்ல ரிஜெக்ஷன் பார்க்க முடியாது. அப்போ நாளைக்கு மார்க்கெட்ல என்ன வேணும்? மார்க்கெட் ட்ரெண்ட் ஓப்பன் ஈக்குவல் டு லோ கொடுத்து ஓப்பன் டிரைவ் கொடுக்க போதா, இல்ல ஓப்பன் ப்ரீவியஸ் பேலன்ஸ் மார்க்கெட் டெஸ்ட் பண்ணி டிரைவ் பண்ணி ஓப்பன் டெஸ்ட் டிரைவ் கொடுக்க போதா, இல்ல ஓப்பன் ஆகி பிரைஸ் ரிஜெக்ட் ஆகி வரப்போதா? ரிஜெக்ட் ஆகி வருதுன்னா என்ன பண்ணணும்? இந்த ஃபர்ஸ்ட் இந்த பேலன்ஸை ரிஜெக்ட் பண்ணணும், இந்த லோவை ரிஜெக்ட் பண்ணணும். அப்போதான் நமக்கு என்ன ஆகுது? மார்க்கெட் இவ்வளவு தூரம் டைரக்ஷன் போனது இங்க ஸ்டாப் ஆக்ஷன் ஆகுது. தென் we can expect தி டெவலப்மெண்ட். அப்போ அப்கமிங் டேஸ்ல நீங்க என்னென்னலாம் பார்க்கணும் அப்படின்ற அந்த லேர்னிங் நீங்க கிடைச்சதுங்களா? ஸோ இந்த ஆங்கிள் நீங்க அப்கமிங் டேஸை மார்க்கெட்டை வாட்ச் பண்ணுங்க. யூ வில் கெட் குட் லேர்னிங் ஆன் தி மார்க்கெட் ப்ரொஃபைல், ஹவு டு அண்டர்ஸ்டாண்ட். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். வில் சி ஆன் நெக்ஸ்ட் டே.